ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சப்பாத்தி எப்படி சுட்டாலும் சாஃப்டாக இல்லையா? அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சாஃப்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து பிசைய வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை கவுண்டர் டாப் பெருசாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சு பிசைஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பேசன் எடுத்துகிட்டு அதில் 3 கப் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் சால்ட், 1/4 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் ஆயில். இது போட்டது வந்து கட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து மாவு வந்து அளந்தனோ அதுலேயே வந்து 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி பிசை ரொம்ப கை வலிக்குது அப்படின்னா வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டுவோம்ல, அந்த கல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வச்சு நல்லா மாவு நல்லா அது மாதிரி வந்து அமுக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்து இதே மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு 3 to 4 டைம்ஸ். உங்களுக்கு வந்து பார்க்க தான் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், பட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து பிசையும் வந்து கை வலியும் தெரியாது. இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா சாஃப்டான சப்பாத்தி வரும். அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. 3 to 4 டைம் பண்ணிவிட்டேன். நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு மாவு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா வந்து மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மாவு நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி வந்து திரட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டுங்க. ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டும் திரட்டலாம். எண்ணெய் போட்டு திரட்டா திருப்பி திருப்பி திரட்டத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதில் ஒட்டிக்கும் வராது. அதனால் மாவு போட்டு திரட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி மாவு போட்டு திரட்டும் போது ஒவ்வொரு பக்கமும் திருப்பி திரட்டும் போது மறுபடியும் மாவு போடுங்க, இல்லைன்னா வந்து கட்டையிலே ஒட்டிக்கும். அதனால திருப்பிட்டு மாவு போட்டு மறுபடியும் வந்து திரட்டுங்க. ரொம்ப வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்ப மெலிசாவும் திரட்டாதீங்க, ரொம்ப தடியாகவும் திரட்டாதீங்க, மீடியமாக திரட்டுங்க. ரொம்ப மெலிசாக திரட்டினீங்கன்னா மொறுன்னு ஆகிடும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் திரட்டிக்கோங்க. தோசைக்கல் வச்சுட்டு நல்லா வந்து காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தியை போடுங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து எண்ணெய் போட்டு திருப்பிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.